ஒரு ஏழை யாசகன் ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கின்றான். அந்த வழியில் ஒரு விலை உயர்ந்த வைரம் ஒன்றை கண்டெடுக்கின்றான். ஆனால் இந்த யாசகனிடம் இருக்கும் சொத்து மதிப்போ அவனிடம் இருக்கின்ற ஒரு கழுதையும் அவனிடம் இருக்கின்ற கரை படிந்த உடைகளும் தான். அந்த வைரத்தின் மதிப்பு என்னவென்று அவனுக்கு தெரியாது. அதனால் அதை தன்னுடைய கழுதையின் காதில் மாட்டிவிட்டிருக்கிறான். அதை கவனித்துக் கொண்டிருந்த வைர வியாபாரி ஒருவன் அந்த யாசகனிடம் சென்று, இந்த கல்லை எனக்கு கொடுத்து விடு, நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன் என்றான். உடனே அந்த யாசகன், சரி அப்படியேண்டா, நீ ஒரு 10 ரூபாய் எனக்கு தந்துட்டு இந்த கல்லை வச்சுக்கொள் என்று சொல்லி சொன்னான். அந்த வைர வியாபாரி அந்த கல்லை, அந்த வைரத்தை இன்னும் கொஞ்சம் விலை குறைத்து வாங்குவோம் என்ற எண்ணத்தோடு 10 ரூபாய் அதிகம் வேணுமென்று சொன்னா நான் உனக்கு 5 ரூபாய் தருகின்றேன், வைத்துக்கொள், அந்த கல்லை கொடுத்து விடு என்றான். அப்படி இல்லை என்றால் எனக்கு வேண்டாம் என்று சொன்னான். உடனே யாசகனும், சரி பரவாயில்லை, அது என் கழுதையின் காதிலேயே இருக்கட்டும் என்றவாறே நடந்து சென்றான். இந்த வேளையில் அந்த வைர வியாபாரி எப்படியும் அந்த யாசகன் தன்னிடம் அதை 5 ரூபாய்க்கு தந்து விடுவான் என்று எண்ணத்துடன் காத்திருந்தான். அதற்குள் அங்கு வந்த இன்னொரு வைர வியாபாரி அந்த யாசகனிடம் 10,000 ரூபாவினை கொடுத்து அந்த வைரத்தை பெற்றுக்கொண்டான். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத முதலாவது வைர வியாபாரி அதிர்ச்சியுடன், அடிமுட்டாளே, கோடி ரூபாய் மதிப்பிருக்கிற வைரத்தை வெறும் 10,000க்கு கொடுத்துட்டு இவ்வளவு சந்தோஷமாக செல்கிறாயே, நன்றாக ஏமாந்துட்டாய் என்றான். இதை கேட்ட அந்த யாசகர் பலத்த சிரிப்போடு, யார் முட்டாள், எனக்கு இந்த கல்லின் மதிப்பு தெரியாது, அதனால நான் குறைந்த விலைக்கு விட்டுட்டேன். ஆனால் இதுவே எனக்கு மிகப்பெரிய தொகைதான், நான் அதால தான் மகிழ்வோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் இதனுடைய மதிப்பு தெரிந்த நீ வெறும் 5 ரூபாய்க்கு அதை வாங்குவதற்கு ஆசைப்பட்டு அதனால் அதை இழந்து விட்டாய், இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா என்று சொல்லிவிட்டு சென்றான். இப்படித்தான் எங்களிலும் பலர் மிகச்சிறிய சந்தோஷங்களுக்காக விலை மதிப்பற்ற வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். கிடைக்கின்ற சில வரங்களை உதாசீனம் செய்து விடுகின்றோம். கிடைக்கின்ற பெரும் ஆதரவுகளை ஏளனமாக்கி விடுகின்றோம். கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு பொருளிலும் பேராசை என்பது பெரு நஷ்டத்தை தான் தரும். இந்த கதை வலைதளங்களில் படித்தது, உங்களோடு பகிர்கின்றேன். நான் திலீஸ் சிங்கராஜா. ஒரு ஏழை யாசகன் ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கின்றான். அந்த வழியில் ஒரு விலை உயர்ந்த வைரம் ஒன்றை கண்டெடுக்கின்றான். ஆனால் இந்த யாசகனிடம் இருக்கும் சொத்து மதிப்போ அவனிடம் இருக்கின்ற ஒரு கழுதையும் அவனிடம் இருக்கின்ற கரை படிந்த உடைகளும் தான். அந்த வைரத்தின் மதிப்பு என்னவென்று அவனுக்கு தெரியாது. அதனால் அதை தன்னுடைய கழுதையின் காதில் மாட்டிவிட்டிருக்கிறான். அதை கவனித்துக் கொண்டிருந்த வைர வியாபாரி ஒருவன் அந்த யாசகனிடம் சென்று, இந்த கல்லை எனக்கு கொடுத்து விடு, நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன் என்றான். உடனே அந்த யாசகன், சரி அப்படியேண்டா, நீ ஒரு 10 ரூபாய் எனக்கு தந்துட்டு இந்த கல்லை வச்சுக்கொள் என்று சொல்லி சொன்னான். அந்த வைர வியாபாரி அந்த கல்லை, அந்த வைரத்தை இன்னும் கொஞ்சம் விலை குறைத்து வாங்குவோம் என்ற எண்ணத்தோடு 10 ரூபாய் அதிகம் வேணுமென்று சொன்னா நான் உனக்கு 5 ரூபாய் தருகின்றேன், வைத்துக்கொள், அந்த கல்லை கொடுத்து விடு என்றான். அப்படி இல்லை என்றால் எனக்கு வேண்டாம் என்று சொன்னான். உடனே யாசகனும், சரி பரவாயில்லை, அது என் கழுதையின் காதிலேயே இருக்கட்டும் என்றவாறே நடந்து சென்றான். இந்த வேளையில் அந்த வைர வியாபாரி எப்படியும் அந்த யாசகன் தன்னிடம் அதை 5 ரூபாய்க்கு தந்து விடுவான் என்று எண்ணத்துடன் காத்திருந்தான். அதற்குள் அங்கு வந்த இன்னொரு வைர வியாபாரி அந்த யாசகனிடம் 10,000 ரூபாவினை கொடுத்து அந்த வைரத்தை பெற்றுக்கொண்டான். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத முதலாவது வைர வியாபாரி அதிர்ச்சியுடன், அடிமுட்டாளே, கோடி ரூபாய் மதிப்பிருக்கிற வைரத்தை வெறும் 10,000க்கு கொடுத்துட்டு இவ்வளவு சந்தோஷமாக செல்கிறாயே, நன்றாக ஏமாந்துட்டாய் என்றான். இதை கேட்ட அந்த யாசகர் பலத்த சிரிப்போடு, யார் முட்டாள், எனக்கு இந்த கல்லின் மதிப்பு தெரியாது, அதனால நான் குறைந்த விலைக்கு விட்டுட்டேன். ஆனால் இதுவே எனக்கு மிகப்பெரிய தொகைதான், நான் அதால தான் மகிழ்வோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் இதனுடைய மதிப்பு தெரிந்த நீ வெறும் 5 ரூபாய்க்கு அதை வாங்குவதற்கு ஆசைப்பட்டு அதனால் அதை இழந்து விட்டாய், இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா என்று சொல்லிவிட்டு சென்றான். இப்படித்தான் எங்களிலும் பலர் மிகச்சிறிய சந்தோஷங்களுக்காக விலை மதிப்பற்ற வாழ்க்கையை இழந்து விடுகிறோம்.
கிடைக்கின்ற சில வரங்களை உதாசீனம் செய்து விடுகின்றோம். கிடைக்கின்ற பெரும் ஆதரவுகளை ஏளனமாக்கி விடுகின்றோம். கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு பொருளிலும் பேராசை என்பது பெரு நஷ்டத்தை தான் தரும். இந்த கதை வலைதளங்களில் படித்தது, உங்களோடு பகிர்கின்றேன். நான் திலீஸ் சிங்கராஜா.